இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 12, நடுவு நிலைமை. குறள் எண் 112. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், நடுவு நிலைமையை உடையவனது செல்வம் பிறர் செல்வம் போல் அழிவு இன்றி அவன் வழியினுள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் என்கிறார். நடுவு நிலைமை உடையவன் எல்லா நல்ல குணங்களாகிய அன்பு, அறம், ஒழுக்கம், புறங்கூறாமை, பொறுமை, பொறாமையின்மை ஆகிய நற்பண்புகள் உடையவனாதலால் அவனுடைய செல்வம் அழிவு இன்றி அவன் வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது நடுவு நிலைமை உள்ளவன் உண்மையிலேயே எல்லா குணங்களும் பொருந்தி இருப்பதால் அவன் பெற்ற செல்வம் அவனுடைய சந்ததியர்களுக்கும் வந்து சேரும். அதைத்தான் அவர் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். மறுக்க முடியாத ஒரு குறளுங்க. ஒன்றை வெளியில் எத்தனை இதாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அதான் புத்தகம். இன்றைய புத்தகம் தனிமை, முதுமை, துயரங்கள் இல்லை எல்லாம் சுகமே அருள்மொழிவர்மன் எழுதியது. இந்த புத்தகத்தை ஒரு முதுமையானவர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும். என்னை போன்ற சக வயதினர் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை படிப்போம்.